அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நடப்பு நிகழ்வுகள். இன்றைய தினத்தில் முக்கியமான வினாக்களை வழங்க உள்ளேன். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும் நோக்கில் செய்தித்தாள்களில் இருந்து 2022 செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் மாற்றப்பட உள்ளது. வருகின்ற செப்டம்பர் 17 முதல் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்ற பெயரில் வழங்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கும் வழங்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15, 2022. இப்போ பார்த்திங்கன்னா அது பெரியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு செப்டம்பர் 17, 2026 பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு மாற்ற போகிறாங்க. சரிங்களா. இந்திய தனியார் விண்வெளி பயணத்தில் புது அத்தியாயம், அதாவது விக்ரம் 1. நம்ம இந்திய விண்வெளித்துறையினுடைய தந்தை விக்ரம் சாராபாயின் பெயரை பார்த்திங்கன்னா விக்ரம் 1 அப்படின்னு சொல்லிட்டு முதலாக இந்தியாவில் ஒரு தனியார் நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. அது பார்த்திங்கன்னா அந்த பயணத்தினுடைய பெயர் ஆகமன் 1. ஆகமன் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தோட பெயரை வச்சு இந்த விண்வெளியில் செலுத்தியிருக்காங்க. சரிங்களா. அந்த ஆகமன் 1 பயணத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது சர் சி.வி. ராமன், ஏபிஜே அப்துல் கலாம், விக்ரம் சாராபாய் இந்த மூவருடைய புகைப்படத்தோடு அந்த விக்ரம் 1 ஏவுகணை மேலே போயிருக்கு. சரிங்களா. அதை பார்த்திங்கன்னா அஜய்குமார் மத்தேவாடா அப்படின்ற ஒரு கலைஞர் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா. அதே போல் இந்த தனியார் நிறுவனத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். ஓகேங்களா. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டது. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப் முடிஞ்சிச்சு. அதில் ஸ்பெயின் பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் ஃபுட்பால் சாம்பியன் பட்டம் வென்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னிலிருந்து காமன்வெல்த் நாடுகள் சேர்ந்து இந்த காமன்வெல்த் போட்டிகள் இந்தியா உட்பட 56 காமன்வெல்த் நாடுகள், ஓகேங்களா, இதெல்லாம் இணைந்து போட்டிகள் நடைபெற உள்ளது. இது பார்த்திங்கன்னா இந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு 2வது முறையாக ஸ்காட்லாண்டில் நடக்குது. சரிங்களா. ஸோ இப்போ இந்த 2026 ஸ்காட்லாண்டில் நடக்குது. 2022 பர்க்கிங்ஹாம் நடந்துச்சு. 2022 பர்க்கிங்ஹாமில் நடந்துச்சு. சரிங்களா. அதில் பார்த்திங்கன்னா இந்தியா 22 தங்கம், 16 வெள்ளி, 23 வெண்கலம் என 61 பதக்கங்களை வென்று 4வது இடத்தை பிடித்தது. சரிங்களா. ஸோ காமன்வெல்த் போட்டி 2022 பர்க்கிங்ஹாமில் நடந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோவில் நடக்குது. 2026 ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோவில் நடக்குது. சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா ஸ்காட்லாந்தோட தேசிய விலங்கான யூனிகார்ன், அதாவது ஒற்றை கொம்பு குதிரைன்னு சொல்லுவாங்க, அந்த வடிவில் பார்த்திங்கன்னா அந்த மாஸ்காட் பின்னி அப்படின்ற அந்த காமன்வெல்த் போட்டியின் அதிகாரப்பூர்வ சின்னம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா. மாஸ்காட் பின்னி, அந்த அதிகாரப்பூர்வ சின்னத்தின் பேர் மாஸ்காட் பின்னி. இதில் பார்த்திங்கன்னா எந்த வடிவம்னா ஸ்காட்லாந்தோட தேசிய விலங்கு யூனிகார்ன் ஒற்றை கொம்பு குதிரை வடிவில் இதை பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு பின்னாடி, அதாவது 60 ஆண்டுகளுக்கு பின்னாடி காமன்வெல்த் போட்டியில் 1 மைல் ஓட்டம், அதாவது 1.609 மீட்டர். சரிங்களா. 1.609 1609 மீட்டர், ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டர் அந்த 1 மைல் ஓட்டம் அறிமுகப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான 1 மைல் ஓட்டமும் இந்த போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளது. சரிங்களா. இந்த காமன்வெல்த் போட்டியோட மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா, அதாவது 1 மைல் ஓட்டம் பார்த்திங்கன்னா இந்த காமன்வெல்த் போட்டியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஏற்கனவே இருந்த அந்த காமன்வெல்த் போட்டிகளில் ஏன்னா இப்போ செலவு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுன்னு சொல்கிறதுனால கிரிக்கெட்டு, ஹாக்கி, பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட், ஹாக்கி, பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், மல்யுத்தம், அதுக்கப்புறம் ஸ்குவாஷ் உள்ளிட்ட 9 விளையாட்டுகள் இம்முறை இல்லை அதில். சரிங்களா. ஏன்னா நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1934 ஃபஸ்ட்டு காமன்வெல்த் போட்டி இந்தியா பங்கேற்கிறாங்க. சரிங்களா. இதுவரை ஒரே ஒரு முறை மட்டுமே இந்தியாவில் நடைபெற்றிருக்கு. 2010 டெல்லியில் நடந்துச்சு. ஓகே. 2010 டெல்லியில் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2030 பார்த்திங்கன்னா அகமதாபாத் குஜராத்தில் நடக்கிறதா இருக்குது. ஓகேங்களா. முக்கியமான பாயிண்ட்டு 2022, அதாவது 1934 காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. 2010 ஃபஸ்ட்டு டெல்லியில் இந்தியாவில் நடைபெற்றுச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2022 லாஸ்ட்டாக பர்க்கிங்ஹாம் நடந்துச்சு. 2026 வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோவில் நடக்குது. அடுத்து 2030 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அகமதாபாத்தில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2026 விமானப்படை தளபதி, இந்தியாவோட விமானப்படை தளபதி வந்து பார்த்திங்கன்னா அமீர் பரீத் சிங். விமானப்படை தளபதி அமர் பிரீத் சிங். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க, இன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கட்டாயமாக சக்ஸஸ் பண்ணலாம். உங்களுக்காக தான் வந்து நான் தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்தித்தாள்கள் இருந்து என்ன நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். அதனால் நான் வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். குக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்கு சீர்த்த எடுத்து. நன்றி.